மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நாம் இன்றைய நாளிலே தொடர்ந்து நிகழ்கலையினுடைய தொடர்ச்சியை நாம் படிக்க இருக்கின்றோம். ஆயக்கலைகள் 64 என்று சொல்லுவார்கள். உலகத்தின் பல மொழிகளைச் சேர்ந்த பல நாட்டை சேர்ந்த மக்களுக்கு இந்த ஆயக்கலைகள் 64 என்பதே தெரியாது. ஆனால் இந்த ஆயக்கலைகள் 64லும் வித்தகம் படைத்தவன் தமிழன். அதில் ஒரு கலை நிகழ்கலை. இந்த நிகழ்கலை கிராமப்புற மக்களினுடைய வாழ்வியலோடு, கிராமத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமப்புற மக்களோடு, நம் முன்னோர்களோடு, எல்லாமே கிராமம் தான் இருந்தது, இப்போ தான் நகரமாக மாறி இருக்கிறது. இந்த கிராமப்புற மக்களின் வாழ்வியலோடு நெருங்கிய தொடர்புடையது. அதை நாம் ஒவ்வொன்றாக நாம் படித்து கொண்டே வருகின்றோம். முதலில் கரகாட்டம் படித்தோம். அது எல்லோரும் பார்த்துருப்போம். தலையில் கரகம் வைத்து ஆடுவது கரகாட்டம். அதுக்கடுத்து பாருங்கள், மயிலாட்டம், மயில் வேடமிட்டு ஆடுவது மயிலாட்டம். காவடி ஆட்டம், காவடி என்றால் என்றால் பாரம் தாங்குகின்ற கோல், இரண்டு புறமும் என்ன செஞ்சு பாறை மாதிரி வைத்து நடுவில் வளைத்து வைத்து ஆடுவதற்கு பேர் காவடி ஆட்டம். அடுத்து பாருங்கள், ஒயிலாட்டம், 2 வரிசையாக நின்று தலையில் ஒரே உடை, ஒரே விதமான துணியை கட்டி ஆடுவதற்கு பேர் ஒயிலாட்டம். அடுத்து தேவராட்டம், சேர்வையாட்டம், தேவர்கள், வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம். சேமக்கலம் போன்றவற்றை கொண்டு ஆடுவது சேர்வையாட்டம் என்று நாம் தொடர்ச்சியாக என்ன செய்து கொண்டோம், படித்து கொண்டோ வந்தோம். இந்த நிகழ்கலை அல்லது கூத்துக்கலை, கூத்தினை நிகழ்த்துபவர்கள் கூத்தர்கள் என்று சங்க காலம் சொல்லுகிறது. பொருணர், விரலியல், கூத்தர், கூத்தராற்றுப்படை என்கின்ற ஒரு நூலே இருக்கிறது. கூத்தராற்றுப்படை, நன்னன், நீங்கள் பாடத்திலே படித்திருப்பீர்கள். நன்னன் செய் நன்னன் மலைபடு கடாமினுடைய இன்னொரு பெயர் கூத்தராற்றுப்படை. அந்த கூத்தனை தலைவராக கொண்டு பாடப்பட்ட ஒரு நூல் கூத்தராற்றுப்படை. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். இந்த கூத்துக்கலை அழிந்து போய் கொண்டிருந்த சூழலில் 20ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு மாபெரும் கலைஞர் தான் இந்த மனிதர். கூத்துக்கலையை மீட்டெடுப்பதே என்னுடைய முக்கிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அதற்காக அரும்பாடுபட்டவர் தான் இந்த மனிதர். தமிழ்நாட்டினுடைய வழி வழியான நாடக முறையான கூத்துக்கலையினுடைய ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறை, கதை சொல்லக்கூடிய முறையெல்லாம் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை தந்தவர் இந்த மனிதர். இவருடைய நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களுக்காகவே நிகழும். இதை சொல்லுகின்ற போது, பாரத நாடு பழம்பெரும் நாடு. இந்த பாரத நாடு ஆங்கிலேயர் என்கின்ற அந்நியரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. அப்படி அடிமைப்பட்டு கிடந்தபோது இந்த கூத்துக்கலைகள், நிகழ்கலைகள் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக, இந்திய மக்களினுடைய விடுதலை உணர்ச்சியை ஊட்டுவதற்கு பெரிதும் துணை செய்தது. இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு மக்களோடு இணைந்திருந்த இந்த தெருக்கூத்து போன்ற நாடகங்கள், இந்த தெருக்கூத்தினுடைய வளர்ச்சி, கூத்தினுடைய வளர்ச்சி தான் நாடகம். இந்த நாடகக்கலை பெரிதும் பயன்பட்டது. கதரின் பற்றி, தேசபக்தி, இப்படிப்பட்ட கொக்கு பறக்குதடி பாப்பா, வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பாலாம் பாட்டு பாடி என்ன செய்வாங்க, இந்த நிகழ்கலையின் மூலமாக விடுதலை உணர்ச்சியை ஊட்டிய ஒரு காலம் உண்டு. இவருடைய நாடகங்கள் சமூக அரசியல் மாற்றங்களை பற்றி பேசுகிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, இவருடைய நாடகங்கள் உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒன்று. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அதற்காக அயராது பாடுபட்டவர்தான் இந்த கூத்துப்பட்டறை நா. முத்துச்சாமி என்ற கலை ஞாயிறு. இது உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி, அவருக்கு வழங்கிய இன்னொரு பெயர் கலை ஞாயிறு என்று அழைக்கப்பட்டார். நாடகக்கலையை மீட்டெடுப்பேன் என்று சொன்னார். தம்முடைய குறிக்கோள்னார். புதுமையை புற்றினார், புதுமையை புகுத்தி அதை நாடகமாக மாற்றியார். கூத்துக்கலையிலிருந்து நாடகமாக வளர்ச்சியடை செய்தார். இவருக்கு இந்திய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பத்மஸ்ரீ விருது அல்லது தாமரை திரு விருதையும், தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருதையும் நமக்கு இவருக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிறது. இதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் காலத்துக்கு பாருங்க, காவடி ஆட்டம் அழகெல்லாம் குத்தி எடுத்துறாங்க. நம்ம படிச்சிருக்கோம், ஏற்கனவே காவடி ஆட்டம் படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தால பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பொய்க்கால் குதிரை ஆட்டம். குதிரையை போல் ஆடுவது,
ஆனால் பொய்யான கால்களை வைத்து மனிதன் ஆடுகின்ற ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம். இதுக்கு மெயின் என்ன தேவை, முக்கியமானது என்ன செய்யணும்னா போல செய்தல் அப்படிங்கிற அடிப்படையில் பண்பு ஆகிய அந்த பண்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த கலைக்கு பேர் பொய்க்கால் குதிரை ஆட்டம். உங்களுக்கு ஒரு மார்க்கில் கேட்கலாம். போல செய்தல் என்ற பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு ஆட்டத்துக்கு பேர் என்ன பேர்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குதிரை போல் எவ்வளோ அழகாக வேடம் போட்டு அடிஞ்சு அடிக்கிறாங்க பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். குதிரை எப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க காலுக்கு கீழே ஒரு கட்டை வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்கூல்லலாம் ஆடினாங்க, மயிலாட்டம்லாம் ஆடினாங்க, குதிரை ஆட்டம்லாம் ஆடிருக்கேன் நம்ம பள்ளிக்கூடத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாக்கள்லாம் இதெல்லாம் நல்லா என்ன செய்வாங்க, ஆடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலில் ஒரு பொய்யான கால், அந்த மரக்கட்டையினால் ஒரு கால் வச்சுருப்பாங்க. குதிரை வடிவிலான ஒரு கூட்டை ஒரு மனுஷனுக்கு உடம்புக்குள்ளே, ஒரு மனுஷன் அந்த குதிரை கூட்டுக்குள்ளே போய் ஆடுகின்ற குதிரை எப்படியெல்லாம் தாவி போகும், பாய்ந்து போகும், கடிவாளத்தை பிடிச்சிட்டு நம்ம ஆடுவோம்ல, அதே மாதிரி அந்த அந்த மெத்தடாலஜியில் ஆடக்கூடியதுக்கு பேர் தான் என்னமா இந்த குதிரை ஆட்டம். இதுக்கு என்ன பேர்னு கேட்டிங்கன்னா புறவி ஆட்டம் அல்லது புறவி நாட்டியம் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். புறவினா குதிரைப்பா, புறவி ஆட்டம்னாலும் குதிரை ஆட்டம் தான், புறவி நாட்டியனாலும் குதிரை பொய்க்கால் குதிரை ஆட்டம். இப்படி பொய்யான காலை வைத்து கலைஞர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், தங்கள் கால்களை மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துணியை கட்டிக்கொள்வாங்க. காலில் என்ன செஞ்சுருவாங்கன்னா, அந்த பொய்க்காலுக்கு மேலே அவங்க காலுக்கு கீழே அந்த பொய்க்கால் இருக்கே தெரியாமல் அவங்க காலில் சலங்கை அடிச்சிருப்பாங்க. அரசன் அரசி வேடமணிந்து என்ன செய்வாங்க, ஆடுவாங்க. இந்த குதிரையில் எப்படி இருந்து மேலேருந்து போவோமோ அதே மாதிரி அந்த வேஷம் போட்டு அவங்க என்ன செய்வாங்க, ஆடுவாங்க. அதுக்கு அடுத்தால் பாருங்கன்னா, அந்த குதிரை என்ன செய்யும், கடிவாளத்தில் ஆட்டுவோம், காலை உயர்த்தும், 4 புறம் ஓடியும் ஆடும். இப்படி ஆடக்கூடியதுக்கு பேர் தான் என்னது, பொய்க்கால் குதிரை ஆட்டம். இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் பாட்டெல்லாம் பாடுறதே கிடையாது, மேக்சிமம் மேளம் தான். பாருங்கள், நையாண்டி மேளம், நாகசுரம் இதெல்லாம் இசைக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் எங்கிருந்து வரப்பட்டது என்று சொன்னால், தஞ்சையை ஆட்சி செய்த மராட்டிய மன்னர்கள், பாம்பே சைடில் இருந்த மராட்டியர்கள் மன்னர்கள் தஞ்சையை ஆட்சி செய்த போது அங்கேருந்து அவங்க இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஊரில் இருந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை. இது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இதுக்கு இன்னொரு பேர் கச்சிக்கொடி. நம்ம பக்கத்தில் இருக்க கேரளாவில் என்ன பேர்னா குதிரைக்களி என்று அழைக்கப்படுகிறது. புரியுதாம்மா? குதிரையை போல் பொய்யான காலை வைக்கணும், அந்த துணியினால் மறைச்சிக்கிடணும். அதுக்கடுத்தில் பாருங்கன்னா ஒரு குதிரை ஓட்டுக்குள்ளே மனுஷன் போய் நின்றுக்கிடணும், அரசன் அரசி வேடம் அணிந்துக்கிடணும், காலில் சலங்கை அடிச்சுக்கிடணும், பாட்டு பாடக்கூடாது, நையாண்டி மேளம் போன்ற கருவி, நையாண்டி மேளம், நாகசுரம் இந்த ரெண்டையும் இசைப்பாங்க. இப்போ இந்த குதிரையை போல் ஆடுறதுக்கு பேர் தான் பொய்க்கால் குதிரை ஆட்டம். அதுக்கு அடுத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பு ஆட்டம். நீங்கள் ஒரு படத்தில் அந்த பேர் மறந்து போயிடுச்சு, இந்த தர்மதுரைன்னு படம் நினைக்கிறேன். அதில் மக்க கிழங்குதப்பா மணி முடிச்சு இழுக்குதப்பா பாட்டு செத்த வீட்டில் பாடுவாங்க. அவங்க கேட்பான், இது என்ன ஆட்டம், தப்பாட்டையா, இதாயா சரியான ஆட்டம்மா. அது தப்பு என்பது தவறு என்ற பொருளில் ஆடப்படுகின்ற ஆட்டம் அல்ல. தப்பு என்பது அந்த இசைக்கருவியை இசைக்கின்ற போது டப்பு தப்பு தப்பு தப் அப்படின்னு சத்தம் கேட்பதால் அதற்கு தப்பாட்டம் என்று வைத்தார்கள். சரியாம்மா? இது ஒரு தோற்கருவி, வட்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழமாடசாமி கோயில்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறேன், எங்கள் வீட்டுக்கு எய்த்தாலெலாம் சோழமாடசாமி கோயிலில் கொடைகளில் அடிப்பாங்க, பார்த்துருக்குறேன் நான். இந்த வட்டமாக இருக்கும், கையில் வச்சுருக்கும், ட்ரம் மாதிரி இருக்கும். அது நம்ம 2 சைடில் கழுத்தில் தொங்க போட்டிருப்பாங்க, இது ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும், தோல்கருவி. எது தப்பு என்ற தோற்கருவி இசைத்து கொண்டு அதை இசைக்கேற்ப ஆடக்கூடியதுக்கு பேர் தான் என்ன பேருமா, ஆண்கள் மட்டுமே ஆடுகின்ற ஆட்டம். என்ன செய்வாங்க, ஆண்கள். இப்போ பெண்களும் ஆடுறாங்க. இதெல்லாம் எங்கே ஆடுவாங்க அப்படின்னு சொன்னால், கோவில் திருவிழா, திருமணம், இறப்பு, அந்த படத்தில் இறப்பு செத்த வீட்டில் தான் பண்ணாங்க, விழிப்புணர்வு முகாம், விளம்பர நிகழ்ச்சி ஆகிய இடத்துல இது பண்ணுவாங்க. இந்த இசைக்கருவி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்தீங்களா வட்டமாக இருக்குது பாருங்கள், தோல்கருவி வட்டமாக இருக்குது, அதை வச்சு அடிப்பாங்க. அடித்து முன்ன போவாங்க, ஆடுவாங்க. 2 குரூப்பாக இருந்து ஆடுவாங்க, ஒரு குரூப் அடிக்கும், மறு குரூப் சும்மா இருக்கும், அடுத்த குரூப் அடிக்கும், அப்படி போட்டியாக இருக்கும். பார்த்துருக்கோம், நான் நேரடியெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த தப்புங்கிற இந்த தப்பாட்டம், இந்த இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க பாருங்கள், தப்பாட்டம்,
தப்பட்டை, தப்பு அப்படின்னு சொல்லி இதுக்கு பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அழகா பாருங்க, அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் அற்புதமான ஒரு கருத்தை ஒரு என்ன செஞ்சிருக்கிறாரு, பதிவு செய்திருக்கிறார் இந்த தப்பாட்டத்துக்காக. பாருங்க, தகக தகக தக தகக தந்தத்த தந்தகக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக தகக தக தகக தக தகக தந்தத்த தந்தகக என்று தாளம் மதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக. இசையோடு பாடலாம். இது தம்பட்டம்னு சொல்லியிருக்கார். புரியுதாம்மா? யார்? அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளில் இதுக்கு பதிவு இருக்கிறது. சரி, இந்த பதிவு தானா அப்படின்னு கேட்டால், சங்க காலத்தில் நீங்கள் சங்ககால இலக்கியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்முடைய முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம் 5 நிலத்திற்கும் பறை என்கின்ற ஒரு கருவியை சொல்லுகிறது. இந்த பறை தான் இந்த தப்பாட்டம். ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு பறை இருந்தது. பாலை நிலத்திற்கு துடிப்பறை, மீன்கோட்பறை, ஏறுகோட்பறை, மணமுழவு பறை, நெல் அரிகிணை பறை, இப்படி ஒவ்வொரு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 நில மக்களும் என்ன செஞ்சாங்க, இந்த பறையை. இது தமிழனுடைய கலை, இது தமிழனுடைய இசைக்கருவி. வேறு எங்கேருந்துமே வரல. நம்ம ஆதிகால முன்னோர்கள் அடித்த இசை. இதுக்கு என்ன பேர்? காரணம் இல்லாமல் யாரும் தமிழர்கள் பேர் வச்சதில்லை. அதனால தான் தொல்காப்பியம் சொல்லிவிட்டான், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இல்லை, எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குடா, ஆனால் பிற்காலத்தில் வந்தவனுக்கு தெரியல. அவன் வாயில் வந்தபடி 2 மொழி சான்ஸ்கிரிட்டும் தமிழும் கலந்து அவனை போட்டு குழப்பினதுனால என்ன செஞ்சிட்டு இந்த மொழிகளுடைய அர்த்தங்கள் மாறி போயிட்டு. இல்லைன்னா எல்லா சொல்லும் பொருள் தான். நாய்க்கு பேர் நாயினா வச்சுருப்பான், வேறு பேர் இருந்திருக்கும், இப்போ காரணத்தோடு வச்சுருப்பான். காரணப்பெயர், இடுகுறி பெயர் நம்ம படிச்சிருக்கோம் தமிழில். அப்படி இந்த ஒரு கருத்தை சொல்லுவதற்காக அதுக்கு என்ன பேர்னா பறைதல், அப்படின்னா சொல்லுதல். பறைதல் என்றால் சொல்லுதல், ஒரு கருத்தை சொல்லுதல். ஒரு கருத்தை சொல்லுவதற்காக இந்த கருவி அடிக்கப்படுறதுனால இதுக்கு பேர் பறைன்னு வச்சான். இவ்வளோ அருமையான பேர் வச்சுருக்கான் பாருங்கள். அதுக்கு அடுத்தால் பாருங்கள், தொல்காப்பியம் இதை பறை என்று குறிப்பிடுகிறது. கருப்பொருட்களில் ஒன்றாகிய இந்த பறை 5 நிலத்திற்கும் கருப்பொருள் பறை, துடிப்பறை, யாழ், பண் அப்படிலாம் படிப்பீங்க. உங்களுக்கு புறத்து அகத்திணையில் இருக்குது, இந்த எல் லாஸ்ட்டில் இருக்குது, அதை படிக்கலாம். அதுக்கு அடுத்தால பாருங்கள், பறையாடல் பற்றிய இந்த பறை பற்றிய செய்திகள் இலக்கியங்களில் நிறைய இருக்கிறது. இலக்கியங்களில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா, தப்பாட்ட நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப என்ன நடக்கு பாருங்கள். இசைப்பு முறைகளும் ஆட்ட முறைகளும் வேறுபடும் பாருங்கள். இடத்துக்கு தகுந்த மாதிரி அடிப்பாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த தப்பாட்டத்துக்கு என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அடிப்பாங்க. ஒரு குரூப் அடிச்சுட்டு வரும், அடுத்த குரூப் சும்மா இருக்கும். ஒரு குரூப் இங்கேருந்து அடிச்சுட்டு போகும், இந்த குரூப் இங்கேருந்து அடிச்சுட்டு போகும், அந்த குரூப் இந்த குரூப்பை அடிச்சுட்டு போகும், அந்த குரூப் இங்கே போகும். இப்படி மாறி மாறி அடிக்கப்படும். இந்த இசைப்பு முறைகள், ஆட்ட முறைகள்லாம் வேறுபடும். வட்டமாக ஆடுதல், 2 வரிசையாக எதிரெதிர் திசையில் நின்று ஆடுதல், அனைவரும் நேர் வரிசையில் நின்று ஆடுதல், குதித்து ஆடுதல், உட்கார்ந்து எழுதல், அடுத்து பாருங்கள் நடை ஆட்டம் ஆகிய ஆட்டக்குறை. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த சாரத்தை கட்டிக்கிட்டு, லுங்கியை கட்டிக்கிட்டு, பனியனை போட்டுட்டு ஒருத்தன் அப்படி நடந்து வர மாதிரி அப்படி ஆட்டி நடந்து வருவான். அந்த படத்தில் அழகாக இருக்கும் தப்பாட்டம். சரியாப்பா? அது சினிமா கலைஞர்கள்ட்ட போன பிறகு இவங்கெல்லாம் உண்மையான கலைஞர்கள்லாம் கிடையாது. சினிமாக்காரன கதாநாயகர்களெல்லாம் நீங்கள் பெருசாக கொண்டாடுறீங்க. என்னை பொறுத்தவரையும் உண்மையான கலைஞர்கள் இந்த கூத்து கலைஞர்கள்லாம், தெருக்கூத்து, நாடகம் இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இவங்க தான் இந்த தொழில் பக்தி இருந்து இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க ஏமாற்ற மாட்டாங்க, இவங்க தப்பு செய்ய மாட்டாங்க, இவங்க தவறான ஒரு கருத்தை பதிவு செய்ய மாட்டாங்க. ஏன்னா இலக்கியம் தவறான கருத்தை பதிவு செய்யாது, ஒரு மனிதனை கெட்டுப்போக சொல்லாது இலக்கியம். ஆனால் இன்றைய நாடகங்களும் இன்றைய திரைப்படங்களும் ஏமாற்றும், பித்தலாட்டமும், பொய்யும் புரட்டுமாகத்தான் இருக்கிறது. அது நல்ல கருத்துக்களை சொல்லித் தருவது மிக மிக குறைவு. 10% நல்ல கருத்து, 90% விஷம். 90% நல்லது இருந்து 10% விஷத்தை ஊற்றினாலே அந்த ஒட்டுமொத்தமே முடிஞ்சு போயிடும், ஜோலி முடிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம ஆளுக்கு அதை மாற்றி 90% விஷம், 10% நல்லது சொல்லு திரைப்படங்கள். இதில் தப்பு இல்லை. நம்ம எடுத்துக்கிட்டதும் என்ன செய்கிறோம், இந்த 90% எடுத்துக்கிட்டு அந்த 10% நல்ல விதத்தை நம்ம என்ன செய்கிறது கிடையாது, எடுத்துக்கொள்வது கிடையாது. அதனால தான் பிரச்சனை. இந்த தப்பாட்டம் இப்படி ஆடப்படுகிறது. கலைஞர்கள் இப்போ இருக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் கலைஞர்கள் அல்ல, கொலை செய்துக்கிட்டு இருக்காங்க. காசுக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்கிறாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை, வறுமையில் இருந்தாலும் இந்த சிவாஜி கணேசனுடைய ராஜபாட் ரங்கத்துறை அழகாக அந்த கலைஞராட்டு நடிச்சிருப்பார்.
கூத்துக்கலைஞராக நடிச்சிருப்பார். வாழ்க்கையில் அவர் அப்படி இருப்பார். வறுமையிலும் என்ன செய்வார், நேர்மையாக இருந்தது மாதிரி அவர் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் சிவாஜி கணேசன். அதே மாதிரி நேர்மையான மனிதர்கள், நேர்மையை சொல்லிக் கொடுப்பது கலை. ஆனால் இப்போது இருப்பதெல்லாம் கொலை. பணத்துக்காக ஒரே குத்தில் 100 பேர் டிரான்ஸ்ஃபார்மரில் போய் அடிக்கும். நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்பது உங்கள் யுகத்திற்கே விட்டுவிடுகிறேன். அடுத்து பாருங்கள், புலியாட்டம். தமிழனுடைய வீரத்தின் வீர ஆட்டம் இது புலியாட்டம். புலி போல் வேடமணிந்து ஆடுகின்ற ஆட்டம் புலியாட்டம். உடம்பு ஃபுல்லாக என்ன செய்யுமா, மஞ்சளும் கருப்புமா அந்த வண்ணம் புலி வேஷம் போட்டுக்கிட்டு, அடுத்து பாருங்கள், புலி வேஷம் போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, ஆடுவாங்க. புலி வேஷம் போட்டு ஆடுகின்ற ஆட்டம் புலியாட்டம். புலியாட்டம் பாருங்கள், புலி போல் வேஷம் போட்டு உருமுவான், பாய்வான், குதிப்பான், அந்த சைடு போவான், நாக்கை வச்சு நக்குவான், கட்சி புலி உருமுவான். இப்படிப்பட்ட ஆட்ட முறைகளை அடிப்படையில் பண்ணுறதுக்கு பேர் என்ன பேருமா, புலியாட்டம். தமிழ் மக்களினுடைய வீரத்தை சொல்லுகின்ற ஆட்டமாக இது என்ன செய்து இருக்கிறது. இப்போ பாருங்கள், விழாக்களில் புலி வேடமிடக்கூடியவன் என்ன செய்வான், உடம்பெல்லாம் புலியை போல கருப்பு மஞ்சளுமான வண்ணக்கோடுகளை போட்டுவான், துணியாலான வாழை இடுப்பில் கட்டிக்கொள்வான். அந்த தப்பு மேளத்துக்கு ஏற்ப ஒரு ஆளோ 2 ஆளோ என்ன செய்வாங்க, ஆடுவாங்க. புலியை போல நடப்பான், பதுங்குவான், பாய்வான், எம்பி குதிப்பான், நாக்கால் வர்றான், பற்கள் தெரியன்னு வாயை பிளந்திருப்பான், உரிமை பல்வேறு அடவுகளை செய்கிறதுக்கு பேர் தான் என்னது, இந்த புலியாட்டம். இந்த புலியாட்டம் பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்கும். பக்கத்தில் இன்னும் புலி பாஞ்சரமாக இருக்கும், பயமாக இருக்கும். இன்றைக்கி கிராமப்புறங்களில் கூட இந்த ஆட்டங்கள் இல்லை. ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டும். எங்கள் ஊர்களில் இன்றைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை ஆராட்ட விழா கலை இலக்கிய பெருமன்றம் என்று ஒரு மன்றம் இருக்கிறது. அது இந்த பாரம்பரிய கலைகளை வெளியூர்லேருந்து நிறைய பேர் காசு கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, கூட்டு வராங்க. இந்த தப்பாட்டம்லாம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில், திண்டுக்கல்லில் ரொம்ப ஃபேமஸ் தப்பாட்டம். நீ ஆடக்கூடிய கலைஞர்கள், அதை நம்ம ரெண்டாவது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. இந்த கலைஞருடைய இன்றைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்பது ஒரு 5 மார்க்கு கேட்டிருக்காங்க. 5 பாயிண்ட் எழுத வேண்டும். அதை நம்ம ரெண்டாவது டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், புலியாட்டம். அடுத்து பாருங்கள், தெருக்கூத்து. தெருக்கூத்து தெருவில் கூத்து பண்ணுறதுக்கு பேர் என்ன பேருமா, தெருக்கூத்து அப்படின்னு பேர். சரியாம்மா? இப்போ பாருங்கள், இந்த தெருக்கூத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே பாருங்கள் தெருக்கூத்து. இங்கே பாருங்கள், வேடம் போட்டுக்கிட்டு தெருவில் வச்சு நடத்தக்கூடிய கூத்து நாடகத்துக்கு பேர் தெருக்கூத்துன்னு பேர். நம்ம ஊரில் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4 முக்கு ரோடுகள் இருக்கும். முச்சந்தின்னு சொல்லுவாங்க, 3 முச்சந்தின்னு சொல்லுவாங்க. 4 ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேர் முச்சந்தி, 4 நாற்சந்தின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த தெரு முனையில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க சத்தம் போட்டு நடிப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த தெருக்கூத்து. எப்படி இருக்குது பாருங்கள், இடத்தினுடைய அடிப்படையில் இது அமர்ந்திருக்கு. தெருவில் வச்சு நடத்தினால இது தெருக்கூத்து. இசையுடன் கூடிய உடல் அசைவு இயக்கத்துடன் தொடர்புடைய. 2வது பாருங்கள், திறந்த வெளியே தான் அவங்க ஆடுகளமாக பயன்படுத்துவாங்க. இப்போ வர என்ன செஞ்சுட்டாங்க, ஸ்டேஜில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. தொடக்க காலத்தில் தெருவில் திறந்த வெளியில் தான் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த திறந்த வெளியில் என்ன செய்வாங்க, எப்படி நடத்துவாங்க. ஒவ்வொரு கலைஞர் அந்த கலைஞரை விட அழகாக ஒப்பனை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த மேக்கப்பை பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த தெருக்கூத்துக்கு மெயினே இந்த ஒப்பனை தான். சரியாம்மா? களத்து மேடுகள்னு சொன்னால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, வயல்களுக்கு பக்கத்தில் ஒரு மேடு மாதிரி ஒரு திண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் தான் என்ன செய்வாங்க, நெல்லெல்லாம் அடித்து அந்த நெல்லெல்லாம் கொண்டு வந்து தானியங்களெல்லாம் இறக்கி வைப்பாங்க. அது கொஞ்சம் உசரமாக இருக்கும். அந்த மேடுகள்லாம் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க இந்த தெருக்கூத்து நடத்துவாங்க. இந்த தெருக்கூத்தை என்ன செய்வாங்கன்னா, வேலை செஞ்சுட்டு வர இந்த மக்கள் தன்னுடைய இளைப்பாறுதலுக்காக, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த தெருக்கூத்தை கண்டு ரசிப்பாங்க. இரவு ரொம்ப நேரம் நடக்கும், விடியற்கால வரை நடக்கும். பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சார் தூங்க மாட்டாங்களா? தூக்கங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மனசு ரிலாக்ஸ் ஆகிட்டுனா முடிஞ்சு போயிட்டு கண் தூங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொல்லுவார். உறக்கம் என்பது உண்மையானதல்ல, ரெஸ்ட் என்பது உண்மையானதல்ல. உண்மையிலே மனசு ரிலாக்ஸ் ஆகிட்டுனா எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்து அப்படி தமிழர்கள் வாழ்ந்தார்கள். பாருங்கள், இந்த தெருக்கூத்து பாருங்கள் எப்படிலாம் நடக்கு பாருங்கள். தெரு சந்திப்புகளில் நிகழ்த்தப்படுகிறது. கோவில் சார்ந்த கலையாக இது மாறிவிட்டு, அடுத்து பாருங்கள், ஒரு கதையை இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்கக்கூடியது. ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், உடம்பில் அந்த ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோம். அந்த மெய்ப்பாடு எண்வகை நகையே அழிகை இழுவரை லட்சல் மருட்கை உவகை என அப்பால் 8 மெய்ப்பாடு என்க என்று தொல்காப்பியற்று 8 வகையான மெய்ப்பாடை உடம்பத்தில் அந்த அசைவு, கோபம், சிரிப்பு,
பாயிறது, அந்த ஆக்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், திரௌபதி அம்மன் வழிபாட்டினுடைய ஒரு பகுதியாக இந்த கோயில் திருவிழாக்களில் இது என்ன செஞ்சுறாங்க, நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தல பாருங்க, வேளாண்மைக்காரங்க இந்த களத்து மேடுன்னு சொன்ன பார்த்தீங்களா, களத்து மேடு யார், வேளாண்மை செய்யக்கூடியவங்க அந்த தானியங்களையெல்லாம் கொண்டு வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர், மேட்டில் கொண்டு வைக்கக்கூடிய பேர் தான் களத்து மேடு. அந்த வேளாண்மை செய்கின்றவருடைய மக்களுடைய வாழ்வியலோடு இந்த தெருக்கூத்து ரொம்ப நெருங்கிய தொடர்புடையதாக இருக்குது. அதுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லி ஒரு தெருக்கூத்து ஒன்று இருக்குது. அது என்னதுக்காக நடத்தப்படுங்கன்னா, மழை வேண்டி நடத்தப்படுங்க. மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனன் தபசு என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. கூத்து கலைஞர் கூத்தை கற்றுக் கொடுப்பவர் ஆகியோருடைய அடிப்படையில், காலம் இடம் போன்றவற்றின் அடிப்படையில் கூத்து நிகழ்த்தப்படும். சின்ன சின்ன மாறுபாடுகள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கலாமா இருக்கும். மேக்ஸிமம் இது பொழுதுபோக்குன்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன செஞ்சேன், வேலைக்கு போயிட்டு வந்தவங்க அவங்க ஃப்ரீயாக இருந்து ரெஸ்ட் எடுக்கும்போது இதை பார்க்குறதுக்கு பேர் தான் எனது இந்த கூத்துக்கலை, தெருக்கூத்துன்னு அப்படின்னு நான் சொன்னேன். சரியாமா? இந்த தெருக்கூத்து என்ன செய்யணும், காலந்தோறும் இன்றைக்கி பல்வேறு மாற்றங்களை பெற்றிருந்தாலும் இன்றைக்கு நாடகம் சினிமா வந்த பிறகு இந்த தெருக்கூத்து கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய வறுமையில் இருக்கிறாங்க. உங்களை யாருமே கூட்டத்தில், உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இந்த டிவிகளுக்கு பேரில் எனக்கு இந்த விஜய் டிவி, சன் டிவிலெலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் இவங்க ஒரு சில இந்த ராமர், இப்போ இறந்து போன வடிவேல் பாலாஜி, இவங்கெல்லாம் தெருக்கூத்து கலைஞர் அந்த கீழ்மட்டத்தில் இருந்தவங்களா. இப்படிப்பட்ட ஆட்களை இந்த விஜய் டிவி, சன் டிவி, சி தமிழ் இதுகள்லாம் என்ன செய்யுது, கூப்பிட்டு இவங்களுடைய நன்மைக்காக கொண்டு வராங்க. ஆனால் அதில் அவங்களும் நன்மையாக இருக்கிறாங்க. அந்த பையன் நல்ல அழகாக இந்த கிராமப்புற பாட்டெல்லாம் நல்லா பாடக்கூடிய கணவர் மனைவி நிறைய பேரை மேலே கொண்டு வந்துட்டாங்க. இந்த கலைஞர்கள் இதே மாதிரி அவங்க மேலே வந்துட்டாங்க. ராமர் இப்படிப்பட்ட ஒரு சில ஆட்கள் மேலே வந்துட்டாங்க. இன்னும் எண்ணற்ற கலைஞர்கள், அந்த கலையே நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்றைய சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஏன்னா கொரோனாவில் பாருங்கள், அந்த மேளம் அடிக்கக்கூடியவன், நாதஸ்வரம் அடிக்கக்கூடியவன், கோயில்களுக்கு அலங்காரம் பண்ணக்கூடியவன், எல்லாருமே கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. காரணம் வறுமை. இன்றைக்கி யாருமே இப்போ கோயில் கொடைகள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும், ஒரு சீசன் டைம் தான். இப்போ அதுவும் இல்லைன்னு வறுமைக்கு போயிட்டான். இப்படிப்பட்ட கலைஞர்களை நீ சந்தித்தால் என்ன செய்வான்? உண்மையில் நம்ம என்ன செய்யணும், நம்மெல்லாம் ஒரு அடுக்ககம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வருடத்துக்கு ஒரு முறை அங்கே ஒரு விழாக்கள் நடத்துகின்ற போது, அல்லது நம்ம கோயிலில் விழாக்கள் நடத்துகின்ற போது, அல்லது நம்ம பள்ளிக்கூடங்களில் ஸ்போர்ட்ஸை நடத்துகின்ற போது, இப்படிப்பட்ட கலைஞர்களை கொண்டு என்ன செஞ்சணும், அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நடத்த வச்சு, அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தின வாசிக்கு கொடுக்காண்டா, ஃபங்க்ஷன் நடத்தி என்ன செய்யலாம், அவங்களுக்கு அந்த காசு வாங்கி கொடுக்கலாம். விளையாட்டு போட்டிகள் நடக்கும்போது ஒரு சின்ன அவங்க விளையாட்டு போட்டி தொடங்கிக்கு முன்னாடி இப்படி ஒரு தெருக்கூத்து மாதிரி, ஒரு நாடகம் மாதிரி, ஒரு தோற்பாவை கூட்டு, மயிலாட்டம், இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நடத்தேன். முடிகளுடைய நேரத்தில் இப்படி இது பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா ஆடுவாங்க, சூப்பராக இருக்கும். இப்படி பண்ணலாம். அல்லது அப்பார்ட்மெண்ட் அடுக்ககங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு விழாக்கள் நடத்துகின்ற போது இப்படிப்பட்ட கலைஞர்களை கூட்டு பெருமைப்படுத்தலாம். ஏன்னா புழுங்கி போய் கிடக்கிறேன், ஐயோ நம்ம அந்த உலகத்திலே சபிக்கப்பட்ட மனிதனா, ஐயோ நம்ம இதெல்லாம் பெரிய பாவமா. ஆனால் உண்மையிலே சொல்லுங்க, சினிமாக்காரனை விட இந்த சினிமா அந்த நாடகங்கள் நடிக்கிறனை விட உண்மையிலே தொழில் பக்தி யார்கிட்ட இருக்குன்னா இப்படிப்பட்ட கலைஞர்கிட்ட தான். அப்படி கும்பிட்டுட்டு தான் எடுப்பான். ஒரு தொழில் அவன் அந்த நடிக்க போகும்போது பாருங்கள், அவன் பணத்துக்காக வேண்டிக்கிட்டு தான் உள்ள போவான். நம்ம ஆளுக்கு யாரும் வேண்ட மாட்டாங்க, காசு கொடுத்து என்ன வேணாலும் பண்ணுவான், சினிமாக்காரனும் நாடகம் நடிக்கிறவனும். உண்மையில் இப்படிப்பட்ட கலைஞர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆதரிக்க வேண்டும். நம்முடைய கோவில் திருவிழாக்களில் ஒரு பாயிண்ட். அடுத்து நம்ம பள்ளிக்கூடங்களில் ஆண்டு விழாக்கள் மற்றும் விளையாட்டு போட்டு விளையாட்டு நாள் விழா நடக்கக்கூடிய நேரத்துலையும் கூடணும். நம்ம அடுக்கங்களில் அந்த மாதிரி கலைஞர்கள் கூடணும். அவங்க கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவி பிறர்கிட்டருந்து, நம்மகிட்ட முடிஞ்சாலும் பிறர்கிட்டருந்து ஒரு ஹெல்ப் மைண்ட் மென்டாலிட்டியில் நம்ம என்ன செஞ்சு கொடுக்கலாம். அப்படி செஞ்சு கொடுத்தா இந்த கலைகள் வாழும், இந்த கலைஞர்கள் வாழ்வார்கள். இந்த கலைகள் அழிந்து போய்விட்டது என்று சொன்னால் ஒரு இனம் அழிந்து போய்விடும், ஒரு இனம் அழிந்து போய்விடும். தமிழகத்தினுடைய தொன்மை கலைகள் இதெல்லாம். ஆயக்கலைகள் 64 வித்தகம் படைத்து வாழ்ந்தவன் தமிழன், மெல்ல தமிழினி சாகும், உண்மையிலே தமிழ் இனம் சாகும். இந்த கலைகளை அழியாமல் பாதுகாப்பது மாணவர்களாகி உங்களுடைய கடமை. என் அன்பு மாணவ செல்வங்களே, இப்படி தோல் பாவை கூத்து, அடுத்து பாருங்கள் பாவை கூத்து. இது பேர் என்ன பேருன்னா தோற்பாவை கூத்து. தோலினால் செய்யப்பட்ட பாவை. இது உண்மையான உருவம் இல்லை, தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலை வச்சு ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு திரை சீலை இருக்கும், ஒரு திரை இருக்கும். அந்த திரைக்கு பின்னாடி இந்த பாவை, தோல் பாவைகள், அந்த பாவைகளை பரப்பாவைகள், மரப்பாவை, தோல் பாவை எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கொண்டு போய் பின்னாடி வச்சுருவாங்க. வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, லைட் அங்கே தூரத்துலேருந்து லைட் அடிப்பாங்க. லைட் அடிக்கும்போது அந்த திரைச்சீலைக்கு பின்னாடி இருக்க இது என்ன செய்யும், கரெக்டாக தெரியும்.
அப்போ என்ன எது சம்பந்தமாக ஒரு நாடகம் நடிக்கிறார்களோ, பாவை கூத்து நடத்துகிறாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே இருப்பார். அவர் என்ன செய்வார், இந்த பாவைக்கு அந்த தோல் பாவைகளை அந்த அசைய வைப்பார். அசைய வைக்கும்போது அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்க அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு பேர் தான் தோற்பாவை கூத்து. என்ன சொல்கிறான் பாருங்கள், தோலில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைச்சீலையில் பொருத்தி பின்பக்கம் பொருத்தி கதைக்கு ஏற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்து. தோலால் ஆன பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலையாதலால் தோற்பாவை கூத்து என்னும் பெயர் பெற்றது. இதில் இசை, ஓவியம், நடனம், நாடகம், பல குரலில் பேசுதல் ஆகியவை இணைந்திருக்கின்றன. பேசுகிறது இது பாவை பேசாது, நம்ம தான் பேசணும், வேற ஆள் தான் பேசணும். ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசணும், பல குரலில். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் பாவை கூத்து நான் ஒத்தையில் நடத்தலாம். நான் நடத்துகின்ற போது அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், 2 கேரக்டர் இருக்குது, அந்த 2 கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி பேசணும், பல குரலில் பேசணும். அப்போ சின்ன திரைச்சீலை போட்டால் போதும். ஒருவேளை கேரக்டர்ஸ் நிறைய வருகிறது. இந்திய சுதந்திர போராட்டத்திலலாம் இந்தியன் படம்னு ஒரு படம் இருக்குது தம்பி. அந்த இந்தியன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் தோல்பாவை கூத்து வரும். சுகன்யா அதை நடத்துவான், நல்லா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கு. நாங்களாம் எங்கள் ஊர்களில் நாங்கள் சின்ன பிள்ளைகள் 1990 89 90களெல்லாம் அரசாங்கம் விளம்பரங்களை சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக இந்த தோற்பாவை கூத்தை எங்கள் ஊர்லலாம் நடத்தியிருக்கிறாங்க. நாங்கள்லாம் கண்ணார பார்த்துருக்கோம். இந்த எங்கள் ஜென்ரேஷனோடு முடிஞ்சு போயிட்டு, நீங்கள் சினிமாவில் தான் பார்க்க முடியும். அன்றைக்கி மாறி போயிட்டு இந்த தோற்பாவை கூத்து, இந்த கலைஞர்கள் இன்றைக்கி அழிஞ்சு போயிட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவ்வளோ பேர் மாறி போயிட்டான். அந்த உயிரோடு கலந்திருந்த ஒரு கலை இன்றைக்கு என்ன செஞ்சிட்டு கொலையாக பல்வேறுடைய சுயநலவாதிகளுடைய எண்ணங்கள்னாலும் சுயநலத்தினாலும் அழிந்து போய்விட்டது. இந்த தோற்பாவை கூத்து பாருங்கள், கூத்து நிகழ்த்தும் திரைச்சீலையினுடைய நீளம் அகலம் ஆகியவை பாவையினுடைய அமைப்பையும் எண்ணிக்கையும் பொறுத்து வேறுபடும். 2 இருந்தால் சின்னது போதும், பெருசாக இருந்தால் நிறைய இருக்கலாம். பெரிய ரொம்ப நீளமாக இருக்கணும் அந்த திரைச்சீலை. பாருங்கள், அசைவு, உரையாடல், இசை ஆகியவற்றோடு லைட் ஒளியும் என்ன செய்யுது, ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. லைட் அடித்து கொடுக்கணும், இருட்டில் தெரியாது. அந்த திரைச்சியில் வெளிச்சத்தில் அடித்து கொடுக்கும்போது தான் திரைச்சிலைக்கு பின்னாடி என்ன அசைவு நடக்குங்கிறது கரெக்டாக தெரியும். பாவை குறித்த செய்திகள் சங்ககாலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சங்ககாலம் தொட்டு இருக்குது. 18ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகிறது. திருக்குறளில் பாருங்கள், மரப்பாவையை பற்றிய இது குறிப்பிடப்பட்டிருக்கு. திருவாசகம், பட்டினத்தார் பாடலில் தோற்பாவை கூத்து செய்திகளை காண முடிகிறது. பாருங்கள், இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஊராக போவாங்க. நான் சொன்னோம்ல, எங்கள் ஊரில் வந்து நிகழ்த்தினாங்க, அடுத்து குடும்பமாக வேறு ஊருக்கு போவாங்க, இன்னொரு ஊருக்கு போவாங்க. இப்படி என்ன செய்வாங்க, ஊராக போய் இந்த தோற்பாவை கூத்தை என்ன செய்வாங்க, நிகழ்த்துவாங்க. இப்படி நிகழ்த்துகின்ற போது இந்த மக்களுக்கு அங்கே ஆட்கள் பார்த்து காசு கொடுத்தா தான் அவங்க வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த தோற்பாவை கூத்து எப்படி இருக்கு பாருங்கள். தோற்பாவை கூத்து, கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு 8 மார்க்கில் ஒன்று இருக்குது. உங்கள் ஸ்கூலில் நெகிழிப்பையினுடைய தீமை குறித்து ஒரு பொம்மலாட்டம் நடக்கிறது. அந்த பொம்மலாட்டத்தை நீங்கள் என்ன செய்யணும், பாராட்டி ஒரு பாராட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாராட்டி எழுதணும். அவர் அப்படி நல்லா அருமையாக நடித்தாங்க, இந்த மாணவர்கள்லாம் ரொம்ப தத்ரூபமாக நடித்தாங்க, இன்னைக்கு நெகிழிப்பையினால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நெகிழிப்பையை இருக்கிறதுனால காற்று மாசுபடுகிறது, அது ரொம்ப அற்புதமாக நடித்து காட்டினாங்க. பாவை கூத்து முந்த பொம்மலாட்டம்னா மரப்பாவை கூத்து, தோல்பாவை கூத்து மூலமாக நடிச்சு காட்டு. அப்படி பெருமையாக அவங்கள பாராட்டி என்ன செய்யணும், உரை செய்ய வேண்டும். இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் பாருங்கள், நிகழ்கலைகள் கிராமப்புற மக்கள், ஊரக மக்கள்னா யாருமா, கிராமப்புற மக்களுடைய வாழ்வில் 2.5 கலந்துட்டு. இப்போ மட்டுமல்ல, இது அவங்க மட்டும்தான், படிப்பறி இல்லாத மட்டும்தான் இது பயன்படுத்திகிட்டு இருக்கானா அப்படின்னு இல்லை, கற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த கலை பிடிக்கும், பார்க்க ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், வாழ்க்கையினுடைய இந்த பொதுவாக வந்து எட்வின் அர்னால்டு என்கின்ற ஒரு மேலை நாட்டு அறிஞன் சொல்லுவான், த லிட்ரேச்சர், இலக்கியம்னா என்னடா அப்படிமா. இலக்கியமும் ஒரு கலை தான். கலை என்னடா, த மிரர் ஆஃப் லைஃப், வாழ்வை படம் பிடித்து காட்டுகின்ற கண்ணாடி தான் இலக்கியம் என்று சொல்லுவார். அதை தமிழன் கரெக்டாக செஞ்சான். அப்படி செய்கின்ற போது தான் இந்த வாழ்வியல் நிகழோடு இந்த கலை என்ன செஞ்சிருக்கு, 2.5 கலந்து விட்டது. நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழகாக படித்தோம். இந்த நிகழ்கலைகளுடைய பல்வேறு வடிவங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்த்தது என்னது, பொய்க்கால் குதிரையாட்டம், தப்பு ஆட்டம், புலி ஆட்டம், தெருக்கூத்து, அதுக்கடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா பாவை கூத்து, தோற்பாவை கூத்து, இப்படி பல கலைகளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துட்ருக்கோம். இந்த கலைஞருடைய வாழ்வு உண்மையிலே
ரொம்ப கீழ்நிலைக்கு போய்ட்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த கலைகளில் கொஞ்சம் இந்த தோற்பாவைக்கும் இந்த கலைஞரோடு சேர்ந்தே தான் நாதஸ்வரம் இந்த இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க. நீங்கள் உங்கள் கலைஞர்கள் நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா பெரியவங்ககிட்ட தாத்தா பாட்டிகிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அது உங்கள் தாத்தா பாட்டியும் நடிச்சிருப்பாங்க. அன்றைக்கி அவங்களும் அதில் ஒரு ஈடுபாட்டோடு இருப்பாங்க ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே. இப்போ நம்ம கோயிலில் பாருங்கள், நாடகம் ஸ்கிட்டெல்லாம் போட்டால் நம்ம கோயிலில் நடிக்கிறோம், ஸ்கூலில் நடிக்கிறோம், எல்லா இடத்துலையும் தெருவில் நடிக்கிறோம், இதெல்லாம் இது மாதிரி தான். அன்னைக்கு மக்களோடு இது என்ன செஞ்சுட்டு இருந்து ஒன்றரை கலந்துருந்தது. அப்படி அவங்க நடித்தவங்களுடைய வாழ்வியல் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் கண்ணீர் விடுகின்ற நிலைமையில் இருக்குது. என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த கலை உங்களுடைய வாழ்வையும் தொட வேண்டும், உங்களுடைய வாழ்விலே கலந்திருக்க வேண்டும். சார் ஏன் சார் இந்த கலையை நம்ம பண்ணோம்? இந்த கலைகளை பார்த்தாலோ செய்தாலோ நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் தெரித்து ஓடிடலாம். மனசு ரிலாக்ஸ் ஆகிடும், சந்தோஷமாக இருக்கும். காமெடி ஒரு இடங்களில் பேசுகிறாரு, இந்த பேச்சுக்கலைகள் அதுவும் ஒரு கலை தான், பேச்சுக்கலையும் ஒரு கலை தான். இந்த மாதிரி கலைகளை நம்ம கண்டு ரசிக்கின்ற போது நம்முடைய வாழ்வு என்ன செய்யும்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ரிலாக்ஸேஷன் ஆகிடும். எப்பா இப்படியெல்லாம் நினச்சிருக்கானா, இவ்வளோ நல்லது இருக்கா. ஹரிச்சந்திரங்கிற ஒரு நாடகத்தை பார்த்து தான் மகாத்மா காந்தி என்கின்ற ஒரு மாபெரும் தலைவன் நமக்கு கிடைச்சான். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்கிறார். அந்த நாடகத்தை பார்த்து ஹரிச்சந்திரன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பப்பட்டு சுடுகாட்டில் இருந்த போகிறது கூட அவன் பொய் சொல்ல மாட்டேங்கிறான். இதை பார்த்தோன்னே மகாத்மா காந்தி நினைக்கிறார், இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன்டான்னு ஒரு மகாத்மா நமக்கு கிடைத்திருக்கார். இதெல்லாம் பார்த்ததுனால இந்த கலைகளை நான் உண்மையில் ரசிக்க. சினிமாக்களை பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், 2:30 மணிக்கோடு முடிஞ்சிடும். இந்த சீரியல்லாம் பார்த்தா அது பல வருஷங்களாக நடந்துகிட்ருக்கு. எவனை எப்போ கொல்லணும், மாமியாரை கொல்லணும், மாமனாரை கொல்லணும், அல்லது ரெண்டாந்த ரொம்ப மோசமான இதுகள்லாம் நமக்கு என்ன செஞ்சிட்ருக்கு வாழ்க்கையில் இருந்திருக்கு. அதை பின்பற்றாமல் இப்படிப்பட்ட கலைகளை நீங்கள் பின்பற்றி இந்த கலைகளை ரசிங்க, வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.